தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க தயால் பத்மநாபன் இயக்கத்துல லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம். இந்த படம் விரைவில் வெளிவர போது. படத்தோட டீம் இங்க இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே மற்றும் ஹீரோ வெற்றி இருக்காங்க. இயக்குனர் தயால் பத்மநாபன் மற்றும் இந்த படத்தோட விஷயங்களை நிறைய இவங்க பேச போறாங்க. நம்ம கேட்க போறோம், வாங்க பேசலாம். இயக்குனர் தயால் பத்மநாபன் சார், எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பா இருக்கு. 22 படங்கள் பண்ணிட்டீங்க. இது 3வது தமிழ் படம். பர்டிகுலரா இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன காரணம்? ஓகே, ஒன்று வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னன்னா, ஓகே நம்ம தமிழில் வந்து இது 3வது படமாக பண்ணுறோம். ஏற்கனவே பண்ண 2 படத்தில் ஒன்று வந்து தியேட்ரிக்கல் படம் கொண்டால் பாவம், ஒரு அழகான கிரைம் த்ரில்லர். ஆக்சுவலாக அதில் வந்து வாழ்க்கையை பற்றி, பெண்ணியலை பற்றி பேசியிருப்போம், அவளோட ஆசா பசங்களை பற்றி பேசியிருப்போம். ஒரு கிரைம் த்ரில்லருக்குள்ள ஒரு விமன் சென்ட்ரிக் ஃபிலிமாக நம்ம அதை பண்ணோம். மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு ஆஹா ஒரிஜினல், பட் இன் அண்ட் அவுட் ஒரு கமர்ஷியல்லே, ஒரு ரெகுலர் கிரைம் த்ரில்லர்லேயே இருக்கும். அடுத்து படம் பண்ணுறப்ப ஒரு ரெஃபரன்ஸுக்கு யோசித்தப்ப கொண்டால் பாவம் மாதிரி ஒரு பேசப்படக்கூடிய படமாக இருக்கணும், இதுக்கு முன்னாடி சொல்லப்படாத ஒரு கதையாக இருக்கணும் அப்படின்னு யோசித்தப்ப, இதை நான் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி கன்சீவ் பண்ண ஒரு விஷயம் என்கிட்ட இருந்தது. அதை வேறு ஒரு வடிவத்தில் நான் படமாக பண்ணி வச்சுருந்தேன். அதை இங்கே ஒரு புது வடிவத்தில் புதுசாக அங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதான் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. அதுக்கு தான் இவ்வளோ டைமும் எடுத்துக்கிட்டேன். சில கொலைகள், சில பழிகள், சில துரோகங்கள் மக்கள் மனசுல அப்பவே இருக்கும். எப்பயுமே மறக்கவே முடியாது. இந்த லட்சுமிகாந்தன் கொலை வழக்கும் அந்த மாதிரி ஒரு டைட்டில். பர்டிகுலரா இதுக்கான ரெஃபரன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இது 1970, 69ல வந்த ஒரு கதை அப்படிங்கறதுனால இதுக்கான தேடல், இதுக்கான முயற்சி இதெல்லாம் எப்படி சார் பண்ணீங்க? ஒன்று வந்து நீங்கள் கேட்கறதுல இருக்கிற அதோட அதுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் எனக்கு புரியுது. என்னன்னா, ஒரு பரபரப்பாக ஏற்படுத்தின ஒரு விஷயத்தை வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு இன்சிடென்ட் இது. இதை எப்படி வந்து இந்த கதைக்குள்ள, ஐ மீன் நீங்கள் சேர கதைக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் டைட்டிலாக அதை யோசித்து ரிஜிஸ்டர் பண்ணது ஒரு ஜோனு. இந்த கதையை நான் எழுதி ஸ்கிரிப்டாக பண்ணுறப்ப திடீர்னு எனக்கு சிங்க் ஆனது. அந்த டைட்டில் எடுத்து இதுக்கு வைக்கலாமே, கரெக்டாக இருக்குமே அப்படின்னு தோணுனப்போ வச்ச ஒரு விஷயந்தான். அதுவும் பீரியடில் 40s நடந்தது ரியல் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு. இது வந்து 69 to 72ல நடக்கிற ஒரு விஷயம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பீரியடு வந்து ஒன்று. ரெண்டாவது, இந்த தலைப்பு வந்து எல்லாரும் ஒரு இன்வைட்டிங் பண்ணணும், ஒரு இன்வைட் பண்ணுற ஒரு தலைப்பாக இருக்கணும்ன்றது, இந்த 2 இன்டென்ஷன் இருந்தது. ப்ளஸ் உங்களுக்கு இது சொல்கிறப்ப ஒரு பீரியட் ஒரு மைண்டில் ஒன்று வரும்ல, அப்போ உள்ள ஒரு நுழையிறப்ப அது ஈஸியாக இருக்கும்ன்ற ஒரு விஷயம் இருந்தது. அவ்வளோதான். இதுல வந்து பீரியட் ஃபிலிம் அப்படிங்கறதுனால இது எம்ஜிஆர், கலைஞர், அண்ணா இந்த மாதிரி கதைக்களங்கள்லாம் இருக்கிறதுனால இவங்கெல்லாம் படக்காட்சிகள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, கலைஞர் எம்ஜிஆருடைய ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்குது. அது படத்தோட எண்டில் வரும். அதுதான் நீங்கள் போஸ்டர்ஸில் கூட பார்க்கலாம். எம்ஜிஆர் கட்சி தொடங்கின விஷயம்லாம் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது படத்தில். 72 அக்டோபர் 17 அது ஒரு ரெஃபரன்ஸாக வருது. எம்ஜிஆருடைய நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு எம்ஜிஆர் வெறியன், நான் ரசிகன். அதனால் நான் பொதுவாக ஒரு ரசிக்கிற விஷயங்கள் உண்டு. ஆனால் படத்தில் அது ஒரு சின்ன எலிமெண்ட்டாக, ஒரு என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட்டாக வச்சுருக்கோம். அதை நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து இப்ப கேஜிஎஃப் போன்ற பெரிய பிரம்மாண்டமான படங்கள், ஒரு பேன் இண்டியா படங்களை எடுக்கக்கூடிய ஒரு கன்னட இண்டஸ்ட்ரியில இவ்வளவு படங்கள் பண்ணிருக்கீங்க. திரும்பி தமிழுக்கு வந்திருக்கீங்க. எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. உங்களோட வேலைகள் எப்படி இருக்கு சொல்லுங்களேன். கன்னட படங்களும் ஒர்க் பண்றீங்க, தமிழ் படங்களும் ஒர்க் பண்றீங்க, எப்படி இருக்கு? இல்ல, 2023ல தமிழ் படம் பண்ணணும்னு டிசைட் பண்ணி இங்க வந்தப்ப என்னோட கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டா இங்க தான் கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணலான்ற மாதிரி தான் இருந்தது. ஒரு 19 படம் பண்ணிட்டோம் ஒரு இண்டஸ்ட்ரியில. நம்ம தாய்மொழியோட, நம்ம தமிழ்நாட்டில் நான் நிறைய படங்கள் பண்ணணும், குறைந்தபட்சம் இன்னும் ஒரு 10 படம்னாச்சும் பண்ணணுன்றது என் மைண்டில் இருந்தது. அதுக்காக தான் நான் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகி இங்கே பண்ணது. பண்ணுறப்ப நடுவில் வந்து நான் ஐ எம் லாயல் டு கனடா சாயில் ஆல்சோ. ஏன்னா நான் ஒரு தமிழ்னு தெரிஞ்சு கூட என்னை வந்து பயங்கரமாக பாராட்டி, இன்னைக்கு எந்த ஒரு கார்னருக்கு போனாலும் நம்மளை கூப்பிட்டு நம்ம கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நம்ம ரெகக்னைஸ் பண்ணுற அந்த மொழி பேதம் எதுவுமே இல்லாமல், தமிழ் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை வரைக்கும் அவ்வளோ அடங்கியிருக்கு. அதை தாண்டி நம்மளை ரசிக்கிறாங்க, நம்மளை அட்மையர் பண்ணுறாங்களா. அதனால் ஆல்வேஸ் எனக்கு வந்து அந்த மண் மீது எப்பவுமே ஒரு காதல் உண்டு. கர்நாடக மண் மீது ஒரு காதல் உண்டு. அதை எனக்கு விட்டு வர மனசும் கிடையாது. அதனால இங்க ஒரு 3 படம் பண்ணாலும் நடுவில் போய் அங்கே ஒரு படம் பண்ணிட்டு வரணும். 2 படம் கண்டினியூஸாக பண்ண இல்லைங்களா. கொண்டால் போக மாருதி நகர் பண்ணிட்டு நடுவில் போய் அங்கே ஒரு படம் பண்ணேன். ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணேன், டைரக்ட் பண்ணல. பண்ணிட்டு திரும்ப இங்கே வந்தேன். ஸோ எனக்கு அது வந்து இருக்கு, அது மேல இருக்கு, அந்த பற்று இருக்கு, கன்னடத்து மேல அந்த பற்று எனக்கு இருக்கு. ஏன்னா நம்ம இங்க இருந்து பாக்குற ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, மொழி பேதம் இருக்கு. அதை தாண்டி என்ன பயங்கரமா அந்த மக்கள் என்ன அரவணைச்சுக்கிட்டாங்க, என்ன அணைச்சிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நான் ஆல்வேஸ் ஐ எம் கிரேட்ஃபுல்.
இந்த படத்துடைய ஒரு போஸ்டரே வந்து இந்த கதைய அழகா சொல்லுது. ரொம்ப இயல்பான கதாபாத்திரங்கள் நீங்க தேர்வு செஞ்சிருக்கீங்க. வெற்றி பக்கத்து வீட்டு பையனாட்டம் இருப்பாரு. அவரு பிரிகிடாவா இருக்கட்டும், ரங்கராஜ் பாண்டே சார் முக்கியமா சொல்லணும். இந்த கதாபாத்திரங்கள்லாம் எப்படி அழகா தேர்வு செஞ்சீங்க? சுபவி சார் கூட இருக்காங்க. ஆமா. சோ யாரு யாரு என்னென்ன ரோல் பண்ணியிருக்காங்க ஆ சொன்னீங்கன்னா நல்லா மெயினா வந்து வெற்றி சார் வந்து அறிவுமதின்னு ஒரு கேரக்டரு. அந்த ம், கேரக்டர் பண்ணியிருக்காரு. நெறைய புத்தகங்கள் படிக்கிற ஒரு இளைஞன். ம், வாழ்க்கையில தடம் மாறி எப்படி ஒரு சின்ன குற்றத்தால ஆரம்பிச்சு பெரிய குற்றத்துல அவன் வாழ்க்கை முடிஞ்சு எப்படி மரண தண்டனை விளிம்புல வந்து நிக்கிறான்ற ஒரு கேரக்டரு. ம், அடுத்து ரங்கராஜ சார் பாண்டேக்கு வந்து எனக்கு ஆப்ஷனே கிடையாது. டு பி ஹானஸ்ட். ம். நானும் சுப்பிரமணிய சார் சிவாவும் இத டிஸ்கஸ் பண்ணப்ப, ஓகே. நம்ம அண்ணன் போட்டுடலாமா? செம்மையா இருக்கும்ல. இந்த கேரக்டர் அவரு மாரியே இருக்குல்ல. அவரோட உடல் மொழி, மொழி 2மே அந்த கேரக்டர்ல நெறைய உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ம், ஸோ அதனால பிகாஸ் இவங்க 2 பேருமே ஒரு ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இவரு இது சரின்னு சொல்ல போறாரு, அவரு தப்புன்னு சொல்ல போறாரு. ஸோ ம், எனக்கு அதுக்கு நியரஸ்டா ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. அதனால சார் வந்தாரு. பிரிகேடாவை பொறுத்தவரைக்கும் வந்து நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு அழகான நடிகை அவங்கள்ட்ட பார்க்குறேன். ம், எப்போதுமே செம்ம டீட்டெயில்டான ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு வெர்சடைலான ஆக்ட்ரஸ். தோ ஷீ இஸ் அண்டர் என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க வேற ஒரு இடத்துக்கு சேர வேண்டிய ஒரு ஆக்ட்ரஸ். ம், எனக்கு வந்து இந்த இட்லி கடையெல்லாம் பார்த்தப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு லைட் இவங்களோட லுக்கு இது பண்ணணும்னா ஒன் செகண்ட் அங்கேயும் சுப்பிரமணிய சிவா ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். நம்ம படத்தில் அந்த பொண்ணு பண்ணியிருந்தா அவளுக்கு அந்த ரூரல் லுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னோன்னா இமிடியேட்டாக அவங்கள அப்ரோச் பண்ணேன். ஸோ எல்லாருமே அதே மாதிரி சுபவீர பாண்டியன் சார் ஒரு எல்லாருமே கேட்டாங்க இன்னும் ஒரு லெஃப்ட் ரைட்டு காம்பினேஷனாக இருக்கே. நாங்கள் லெஃப்ட் ரைட்டுன்றது வந்து அவங்கவுங்களுடைய சித்தாந்தங்கள் அவங்கவுங்களுடைய பாலிசி. படம்ன்றது வந்து அவங்க கொள்கையை பற்றி பேசுறதோ என்னுடைய கொள்கையை பற்றி என் எழுத்தை பேசுறது ம். என்னுடைய பார்வையை பேசுறதுக்கான கேரக்டர்ஸ் தானே தவிர இங்கே வந்து அவர் வலதுசாரி இடதுசாரின்றது வரவே வராது. அதே மாதிரி ஒரு சுபவீர பாண்டியன் ஒரு ஒரு சோசியலிஸ்ட் ஒரு ஒரு பொலிட்டீஷியனா ம். சில சில விஷயங்களுக்கு சில பாலிசி அவர் பேசினா நல்லா இருக்கும். ஒரு ஓகே. நெரேட்டரா அவர் பண்ணா நல்லா இருக்கும்னு யோசித்து he ம். comes as a narrator in the end. இது மாதிரி எல்லாருமே வந்து எனக்கு அமைஞ்சாங்க. ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிற ஒரு படம் இது. நைஸ். தேங்க் யூ. எஸ். வெற்றி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களுடைய படங்களோட தேர்வுகள் லைக் எட்டு தோட்டாக்களா இருக்கட்டும், ஜிவியா இருக்கட்டும், பம்பரா இருக்கட்டும், கேர் ஆஃப் காதலா இருக்கட்டும், அப்படியே நோட்டீஸ் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டரான நீங்க படங்கள் தான் தேர்வு செய்றீங்க. இந்த படங்கள் வரும்போது ஒரு மெனக்கெடல் ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஒரு படத்துக்கு நம்ம பண்ற ஹோம் ஒர்க்கா இருக்கட்டும், பிரிப்பரேஷனா இருக்கட்டும், அந்த கதை பாத்திரத்துக்கு நம்ம தயார் பண்ற விதமா இருக்கட்டும், இந்த படத்துல உங்களுக்கு என்ன மாரி சவால்கள், சேலஞ்சஸ் இருந்துச்சு? சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயில் போர்ஷன் தான். ம், நான் ஜெயில் ம், போர்ஷன் ஒரு 10 நாள் செட்டு போட்டோம். ம். ஆல்மோஸ்ட் டெய்லியுமே வந்து ஒரு 10, 11 பேஜ் டயலாக். டயலாக். ஆமா. ஓ! ஏன்னா கான்வர்சேஷன்ஸ் இத தான். படிச்சு நம்ம ஒரு இதுக்காக ஒரு பிரிப்பரேஷன் பண்ண வேண்டியதா டைம் எடுக்கும். ஆமா, எக்ஸாக்ட்லி. அதனால நான் என்ன பண்ணேன்னா, முன்னாடி நாளே வந்து நீங்க ஸ்கிரிப்ட் கேட்டீங்க. சீன் பேப்பர் தயவு செஞ்சு முன்னாடி நாள் குடுத்துருங்க. இல்ல ஃபர்ஸ்ட்டே ஸ்கிரிப்ட் குடுத்துட்டாரு. படம் ஓகே. ஆரம்பிக்கும் போதே ஸ்கிரிப்ட் குடுத்துட்டாரு. ம், ம், இருந்தாலும் அதுக்கு அடுத்த நாள் என்ன எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அந்த சீன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாரி அப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். ம். 2 பீரியட். அதான் 72 ஒண்ணு, 69 ஒண்ணு. ஓகே. 72 தான் வந்து இந்த ஜெயில் போர்ஷன். ம், 69ல வந்து நம்ம வில்லேஜ் போர்ஷன்ஸ் அந்த சாங்கு, அந்த மேரிட் லைஃப் அந்த அந்த மாறன் சார் கூட ஒர்க் பண்றது, அந்த வாத்தியார் கூட போறது, ம், ம், அதெல்லாமே அங்க போச்சு. இந்த ஜெயில் போர்ஷன் தான் வந்து ஏன்னா க்ளோஸ்ட் சர்க்கிள் ஃபுல்லாவே வந்து அங்கேயே ம், இருக்கணும். டயலாக்ஸ் எல்லாம் பக்கம் பக்கம் அப்பதான் ஒரு சீன் பெரிய சீன் முடிச்சிருப்போம். ம். சார் அடுத்து இதை ஆரம்பிக்கலாம் சார் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது அதுக்குள்ள இன்னும் அந்த சீன் பார்த்தா அதை விட பெருசா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் போச்சு. ஸோ இதுல அது எஸ்கேப்லாம் ஆக முடியாது. டம்மி வேர்ட்ஸ் எல்லாம் கூட போட முடியாது இல்ல? ஆமா. அது ஜெயில் இருக்கு. அது இப்போ சாருமே வந்து நிறைய சில இது ஆட் பண்ணலாம்னு பார்ப்பாரு. பட் ம். டைரக்டர் வந்து பேப்பர்ல இருக்கிறது போதும் சார். போதும் அரசியலா மாறிடும் சார் அப்படிம்பாரு. ஓகே. இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது உங்களுடைய லுக் வந்து இல்ல ஒரு கிராமத்துல இருக்கிற பையன அப்படியே கூட்டிட்டு வந்து நடிக்க வச்ச மாரி அவ்வளோ அழகா கொண்டு வந்திருக்காங்க. இந்த கெட்டப், லுக் சேஞ்சஸ் ஏதாவது டைரக்டர் சார் ரெஃபரன்ஸ் குடுத்தாங்களா? ரெஃபரன்ஸ் குடுக்கல. அவர் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்த உடனே எனக்கு இந்த தாடி வேணும். நீங்க எவ்வளவு நாள் இந்த தாடியோட இருப்பீங்க அப்படின்னாரு. நீங்களா மாத்தணும்னு நெனச்சா கூட உங்களால மாத்த முடியாது இப்போ. இல்லன்னு நெனைக்கிறேன் அத. ஆமா 10 நாள் சார் இந்த மாசம் மட்டும் இந்த ஷூட் இருக்கு சார். அதனால ம். இந்த தாடி எடுக்க முடியாது. அப்ப இந்த மாசமே எனக்கு 7 நாள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓ! ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சாரு. அடுத்த ஷெட்யூல் வந்து நீங்க தாடி எப்ப எடுப்பீங்க அப்படின்னாரு. ம். ஏன் சார் ஒரு மாசம் ஆகும். சரி அப்ப நான் 1 மாசம் வெயிட் பண்றேன். நீங்க தாடி எடுக்கும்போது எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. நம்ம அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூல் பிளான் பண்ணிக்கலாம். அப்படித்தான் நைஸ். பிளான் பண்ணோம். இப்ப இதுல வந்து நெறைய சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, நீங்க திருட்டுற மாரியான ஒரு கதாபாத்திரங்கள்லாம் படத்துல வச்சிருக்காங்க போல இருக்கே! ஆமா. எனக்கு அதுல சுவாரஸ்யமா இருக்கும்னு நெனைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல அதான் சொன்னார்ல. ஒருத்தன் நல்லா போயிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மென்டார்ன்னு ஒருத்தர் வராரு. அவன தவறான பாதையில கொண்டு போறாரு. அதுதான் வந்து ம். மாறன் சார் பண்ண வேலை. ஓகே. அது தவறான பாதைன்றது வந்து அது அவர் அது இன்டென்ஷன் பேசிக்கா பார்த்தா அது தவறான பாதை தான். பட் ம். ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது இதுல என்ன தப்பு இருக்கு? பண்ணலாமே.
அவன் குடும்ப கஷ்டம், அவன் திருடுறான். அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே! அப்படின்ற மாரி ஒரு நியாயமும் இருக்கும் அவன் சைடு. ம். ஸோ அப்படி இருக்கவன திருட ஆரம்பிச்சு, அவன் ஒரு கொலைகாரனா மாறி கடைசியில அவன் தூக்கு தண்டனைக்கு போறான் அப்படின்றது தான் ம். அறிவுமதியோட டிராவல். இந்த படம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ரங்கராஜ் பாண்டே சாரா இருக்கட்டும், சுபவி சாரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், நீங்க கத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து 2 டைரக்டர் கிட்ட இந்த படத்துல வொர்க் பண்ணியிருக்காங்க. சரவணன் சார்லேருந்து, சுப்பிரமணிய சிவாலேருந்து எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட், டைரக்டர்ன்னு சொல்ல முடியும். ஸோ அவங்க கிட்ட ஒரு லேர்னரா நீங்க கத்துக்கிட்டது என்ன? ஒரு ஹீரோவா இந்த படத்துல உள்ள வந்த பிறகு? இல்ல அவங்க எல்லாமே பெரிய டைரக்டர்ஸ். பட் ம். இவரு ஸ்பாட்டுக்கு போனா இவரு மட்டும் தான் டைரக்டர். அவங்க எல்லாருமே ஆக்டரா தான் வந்தாங்க உள்ள. அவங்க யாருமே வந்து ம். டைரக்டரா வந்து இந்த நான் எக்ஸ்ட்ரா கிரியேட்டர் லொகேஜஸ்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. இவரு என்ன சொல்றாரோ அதான். எக்ஸ்ட்ராவா இருந்தா இவரு வந்து சாஃப்ட்டா எப்படி தெரியுமா சொல்லுவாரு? ம். "சார் நீங்க பண்றதுன்னா பண்ணுங்க சார். நான் கட் பண்ணிடுவேன் சார். நான் எடுக்க மாட்டேன்." அப்படியே சொல்லிடுவாரா? அப்படியே சொல்லுவாரு. அதனால வந்து அத நம்ம பண்ணவே மாட்டோம். ட்ரை பண்ண மாட்டோம். ஓ! இல்ல எடுத்தோட இப்படி சொல்ல மாட்டேன். எடுத்தோனே என்ன சொல்லுவேன்னா, "சார் இந்த போர்ஷன் எனக்கு தேவைப்படாது. ம். நீங்க பண்ணணும்னா ட்ரை பண்ணுங்க" அப்படின்னு சொன்னாலே அது நம்ம அவங்களுக்கு புரிஞ்சிடும். அதுதான். படத்தோட லவ் போர்ஷன் பார்க்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பிரிகிடா கூட வொர்க்கிங் வித் பிரிகிடா என்ன லவ் இருக்கா? ரொமான்ஸ் இருக்கா? இல்ல வந்து முற்றிலும் இந்த படம் வந்து வேற ஒரு கதை கோணத்துக்கு போதா? எப்படி? அதான் சொல்றேன்ல. படமே 20 நாள் தான். அதே ரொம்ப கம்மி தான். ம். லவ் போர்ஷன் வந்து ஒரு 6, 7 நாள் எடுத்தாங்க. சாங்கோட சேர்த்து. ம். அது வந்து டிராவல் தான். ஒருத்தன் லவ் பண்ண ஆரம்பிச்சு, அந்த பொண்ண ம். கல்யாணம் பண்ணி, ம். அந்த பொண்ணுனால தான் வந்து மென்டார் ஒரு சைடு திருட தூண்டுவாரு. ம். இவன் கொலை பண்றதுக்கு காரணமே வந்து அது அந்த பெண்ணா தான் இருக்கும். ஸோ அந்த அந்த லைன்ல தான் போகும் படம். சூப்பர். பாண்டே சார், வணக்கம் சார். வணக்கம் தாய். உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே சந்திச்சுட்டே இருப்போம். ஒரு ஊடகவியலாளரா ஒரு இந்திய அளவுக்கு பேசப்பட்டு, இவ்ளோ ரெஃபரன்ஸ் ஆண்டாளோட தமிழும், உங்களோட ஆன்மீகமும் ஒரு அழகான பாதையும் ஒரு ட்ராக் உங்களுக்கு குடுத்திருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க சார்? பெருங்கருணை தான் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒட்டுமொத்த குடும்பமும் பீகார்ல இருந்து ஒரே ஒரு பையன் மட்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிறக்கிறதுனா, அது அவளுடைய கருணை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ம். அப்படிப்பட்ட ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு வேற கருணை தவிர வந்து எங்க அப்பா, அம்மா ஏதாவது புண்ணியம் செஞ்சிருப்பாங்க. நானும் செஞ்சிருப்பேனா எனக்கு தெரியல. எங்க ம். அப்பா, அம்மா கட்டாயம் நெறைய புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. எங்க ஆண்டாளம்மாவோட கருணை பரிபூர்ணமா இருக்கு. ரியலி எ பிளெஸ்ட் லைஃப். எவ்ளோ மொழி பிரச்சனைகள் இருந்தா கூட, அந்த தமிழ் மட்டும் உங்களுக்கு அவ்ளோ ரெஃபரன்ஸ் எந்த கொஸ்டின் என்ன கேட்டாலும், எந்த டாபிக் எடுத்தாலும், இந்த ஞானம் எப்படி எங்கேருந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? ஞானம்லாம் சொல்லக்கூடாது. பெரிய வார்த்தை அது. அது வந்து அந்த வடிவேலு அந்த படத்துல யானை அது நீங்க அவ்வளோதான் சொல்லணும். ஞானம்லாம் சொல்லக்கூடாது. ம். 12 ஆழ்வார்கள்ல 2 ஆழ்வார்கள் பிறந்த ஊர்ல நான் பிறந்திருக்கிறேன். ம். பெரியாழ்வார் எங்களுடைய ஊரு, எங்களுடைய ஞானத்தந்தை. தாயார் எங்க ஆண்டாளம்மா. 2 ஆழ்வார் பிறந்த ஊரு. 51 ஆண்டாள் சன்னதி என்னுடைய அட்ரஸ். அப்ப ம். அங்க காலடியில பிறந்துட்டு தமிழ் பேசலன்னா நாக்குல சூடு வைக்கணும். ம். இப்ப பொதுவா வந்து நேர்கொண்ட பார்வை உங்களுக்கு திரைத்துறைக்கு அழைச்சு வந்தா கூட, உங்களுக்கு நெறைய கதாபாத்திரங்கள் வந்திருக்கும். நீங்க நெறைய கதாபாத்திரம் வந்தாலும், படங்கள தேர்வு செய்றீங்களா? இல்ல உங்களுக்கு பிடித்த கதாபாத்திரங்கள் மனநிறைவு செய்த படங்கள்ல மட்டும் நீங்க நடிக்கிறீங்களா? எப்படி சார்? சொல்லுங்க சார். நான் எல்லா படங்களையும் நடிக்கிறத வெல்கம் பண்றேன். அதுக்கு நெறைய காரணங்கள் எல்லா நடிகர்களுக்கும் இருக்கிற மாரி தான். நான் ஒரு 11 படம் நடிச்சிருக்கேன். ஒரு 14 படம் 14 படம் நான் நடிக்க முடியல. ம். வேற வேற காரணங்களுக்காக கேமியோ ரோல் இருக்கும், திருப்பி வக்கீல் இருக்கும், இல்ல டேட்ஸ் ஒத்து வராது. ம். இது மாரி இல்ல ரொம்ப லோ பட்ஜெட் படங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டயே காசு கேட்பாங்க நடிகருக்கு. அந்த மாரி ரொம்ப லோ பட்ஜெட் கேட்டுருக்காங்களா அப்படியே? சும்மா ஃபன் பண்ணேன். அது மாரி வேரியஸ் ரீசன்ஸ்க்காக நம்ம வந்து சம்வேர் அது வந்து ஒரு ஆ. வந்துருக்கு. ஸோ நோ ரிக்ரெட் நம்ம வந்து அந்த படத்த பண்ண மாட்டேன், அந்த ம். கதைய பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் இல்ல. ரொம்ப சரி, சரி. உங்களுக்கு சும்மா ஒரு தகவல் சொன்னா அது வந்து சட்டிலா வந்து புரியும். ம். ஒரு முக்கியமான டைரக்டருடைய அ ம ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்து, "சார் நான் அவர்ட்ட இருக்கிறேன். ம். ஆனா எனக்கும் அவருக்கும் வந்து சம்பந்தம் கிடையாது. நான் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஐடியாலஜில உள்ளவன்." ஓகே. அப்படின்னாரு. அதான் நான் அந்த டைரக்டருடைய எதிர் ஐடியாலஜில இருப்பேன்னு நெனச்சுட்டு. நான் ம். சொன்னேன், "சார் அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டைரக்டர். ம். அவர் என்ன ஐடியாலஜி எனக்கு மேட்டர் இல்ல. அவர் படம் நடிக்க கூப்பிட்டா நான் முதல்ல போயிருவேன்" அப்படின்னேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வொர்க். நம்ம வந்து ஓகே. சினிமாங்கிறது கம்ப்ளீட்டா வேற ஜர்னர். ம். ஜேர்னலிசம்ங்கிறது கம்ப்ளீட்டா வேற ஜர்னர். ஜேர்னலிசம்ங்கிறது என்னுடைய டொமைன். அங்க வேற யாருக்கும் கிடையாது. இது வந்து சினிமா வந்து டைரக்டரோட டொமைன். டைரக்டருடைய கனவ நிறைவேத்தி குடுக்கறதுக்கான ஆட்கள் நாங்க அவ்வளவுதான். நாங்கலாம் கூலிப்படை. அவர் சொன்னாருன்னா செஞ்சு வெட்டிட்டு வந்துருவோம். அவ்வளவுதான். பட் அவருடைய கனவு நிறைவேத்துறது என்னுடைய வேலை முடிஞ்சு வச்சாங்க. ஸோ வந்து எது எனக்கு ஒத்து வருதோ, நாள், இடம், நேரம், வாய்ப்பு இதெல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா நான் நடிக்கிறேன். எனக்கு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஊடகவியலாளரும் ஒரு சேனல் நடத்துறீங்க. பட்டிமன்றங்களும் நடத்துறீங்க. இதர பக்கங்கள் சிறப்பு விருந்தினர்களும் பல நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறீங்க. படங்கள்லயும் நடிக்கிறீங்க. உங்களோட கால்ஷீட், உங்களோட நேரம், உங்களுடைய வொர்க் ஷெட்யூல் எப்படி பிளான் பண்ணிக்கிறீங்க சார்? இன்னும் நெறைய பண்ண முடியும். பண்ணாம இருக்கிறேன். ஸோ இன்னும் கம்மியா பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நெறைய வேகமா ஓட முடியும். ம். ஓடுறதுக்கு தெம்பு வரைக்கும் ஓட வேண்டியதுதான். ரிட்டயர்மென்ட் லைஃப்னு எல்லாருக்கும் ஒண்ணு இருக்குல்ல. அப்ப நாங்கலாம் அந்த காலத்துல சொல்ல முடியும்ல. அப்ப இன்னைக்கு நான்லாம் அந்த காலத்துல சொன்னான்னு அர்த்தம். ஸோ இன்னும் லாங் வே டூ கோ. இன்னும் நான் வந்து நினைப்பேன் வந்து மைல்ஸ் டூ கோ பிஃபோர் ஸ்லீப் தான். அதுதான் என்னோட இன்னும் லாங் வே டூ கோ
தான். ஸோ இன்னும் நிறைய பண்ண முடியும். நான் வந்து நிறைய பண்ணிட்டேன் சார் நினைக்கலாம். ஒண்ணுமே பண்ணலன்னு தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். நீங்க சொன்னது எல்லாமே ஷெட்யூல் பண்ணப்பட்டது தான். அவ்வளவுதான். நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்க டேரக்டர் நடிகர் பிரகாஷ் ராஜுக்கு வந்து பிஏவே செக்ரட்டரியே கிடையாது. நான் அவரை பேட்டி எடுக்கிறதுக்காக ஹைதராபாத் போறேன். என்னுடைய மேனேஜர் வந்து கோஆர்டினேட் பண்றதுக்காக வந்து ஃபோன் பண்ணி ரைட்டான ஏர்போர்ட்ல இறங்கி நாங்க அவருடைய வீட்டுக்கு போறோம். ரைட்டா லெஃப்டா மேற்கா கேட்கனா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கு என்னுடைய ஆள் ஃபோன் பண்றாரு. 2 நிமிஷத்துக்கு ஒருக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு. நான் யார்கிட்ட அங்க பேசுறீங்க அப்படின்னு. பிரகாஷ் ராஜ்கிட்ட அப்படின்னு. யோ இன்னும் அவர் 10 ரூபா தொந்தரவு பண்றேன் சார், எனக்கு வழியும் தெரியாது, அவருக்கு மேனேஜர் கிடையாது, நான் என்ன சார் செய்யுது அப்படின்றாரு. அவர் எடுக்கிறார். என்ன நான் வந்து கேட்டேன், என்னங்க உங்களுக்கு மேனேஜர் கிடையாதா, பிஆர்ஓ கிடையாதா, பிஏ கிடையாதா போது அவர் சொன்னாரு, நான் டேட் வந்து கேட்குறாங்க, கேலண்டர் பார்க்குறேன், டேட் புக் பண்ணி கொடுத்துட்றேன், பைசா வந்து அனுப்புனா தான் நடிக்க வருவேன், முடிஞ்சு வச்சு. இப்போ வேற என்ன மேனேஜருக்கோ பிஆருக்கு என்ன வேலை இருக்குன்னு அவங்க எல்லாமே அவங்க ஆஃபீஸ்ல பார்த்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போறாங்க, எங்க தங்க போறேன். ஸோ பிஏக்கும் சரி. அப்போ அவ்வளோ பிஸியான தென் மாநிலங்கள் பூரா நடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தருக்கே ஒன்று இந்த அப்படிங்கும்போது நான் ஏதோ ஓரமாக உட்காந்து அணில் மாதிரி உட்காந்துருக்கேன். நம்ம என்ன தெரியுது. 2 தினங்களுக்கு முன்னாடி கூட லதா ரஜினிகாந்த் பேட்டி எடுத்தீங்க. பேட்டி குடுக்கறதுக்கும், பேட்டி எடுக்கிறதுக்கும் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? என்ன நீங்க லேர்ன் பண்ணிக்கிறீங்க சார்? சொல்லுங்க சார். பேட்டி எடுக்கிறதுல ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு பார்க்கணும். பேட்டி கொடுக்கறதுல நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சிடாம பார்த்துக்கணும். நமக்கு என்ன தெரியுங்கிறது ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறது தெரியாது. அதனால கொஞ்சம் அளவா பேசி சமாளிச்சுக்கணும். பேட்டி கேட்கும்போது பதில் சொல்ல போற அவங்க தானே, நம்ம வந்து என்னாலும் கேட்டுக்கலாம். நீங்க தாவேக்கு அரசு எப்படி செயல்படும் ஈஸியா கேட்கறது ஈஸி, பதில் சொல்ற ரொம்ப கஷ்டம். அதனால நமக்கு பதில் சொல்ல சந்தர்ப்பம் வரும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மியா பேசினா சேஃப். நீங்களே இப்போ ஒரு க்ளூ குடுத்தீங்க. இந்த தாவேக்கு அரசு வெற்றிங்கிறது இதுக்கு சப்ஜெக்ட் இல்லாத ஒரு கொஸ்டின் தான். ஆனா நீங்க பேசுனத வச்சு தான் நானும் கேட்க வேண்டியது இருக்குது. இந்த வெற்றி எதிர்பார்த்த வெற்றிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எதிர்பார்க்காத வெற்றின்றது எல்லாருக்கும் தெரியும். உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஸ்பெக்ட்ல எப்படி நினைக்கிறீங்க? வெற்றிங்கிறவரை எதிர்பார்க்க முடியாத ஒரு ஆள் தான். அவர் வந்து அப்படிதான் அவர் இருப்பாரு. அவர் வந்து எதிர்பார்க்காத விதமா தான் அவர் செயல்படுவாங்க. அப்படித்தான் வந்து நிற்கும். நீங்க வந்து கடவுள் கொடுக்க நினைத்தால் அது யாராலும் தடுக்க முடியாது. அதான் சிம்பிளான பாயிண்ட். ஸோ திரு விஜய் அவர்களை முதலமைச்சராக பார்க்கறதுக்கு காலம் விரும்பியது, அது காலம் கை கொடுத்தது, அவ்வளவுதான். ஸோ யாருடைய எஃபர்ட்டுமே இல்லாமல் நடந்திருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டில் 234 தொகுதி, திரு விஜய் 234 இடத்துக்கு போல. தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள், திரு விஜய் அவர்கள் 38 மாவட்டம் கூட போல. அது அவருக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்குது, அவ்வளவுதான். வந்து அவங்களுடைய ஜோசியர் சொல்லியிருக்காரு, ஜனவரி 1ஆம் தேதி படுத்துட்டு மே 10ஆம் தேதி எந்திரிச்சிருந்தா கூட முதலமைச்சராக எந்திரிப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி நேரம் இருந்திருக்கு. அது வந்து அவருக்கு வந்து முழுமையா அந்த லக்கு ஃபேவர் பண்ணிருக்கு. அது நல்ல விஷயம் தான். அவர்களே எதிர்பார்க்கல. நீங்க சொன்ன நான் எதிர்பார்க்க, யாருமே எதிர்பார்க்கல. அது வந்து யாருமே எதிர்பாராத ஒரு வெற்றி தான். ஒரு ஆட்சி தொடர வேண்டாம் முடிவு பண்ணியிருக்காங்க மக்கள். அது எந்த ஆட்சிங்கிறதுல வந்து அது யாருடைய ஆட்சி அடுத்து வரணுங்கிறதுல வந்து வேற மாதிரி முடிவு எடுத்தாங்க. எல்லாரும் நினைச்சாங்க சரி டிஎம்கே வராது, அப்ப ஆப்வியஸா ஏடிஎம்கே வரும்னு நினைச்சிட்டாங்க. டிஎம்கே வராது, ஆனா தாவேக்கான அந்த பக்கம் டப்புன்னு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கல, ரைட்ல கையை காட்டி லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு அந்த கேம் ஆடிட்டாங்க. அரசியல் பேச மாட்டேன்னு சொன்ன கருத்துல இருந்து மாறுபட்டீங்களா சார்? நான் ஏன் பேச மாட்டேன்? நீங்க வந்து சென்னை இன்னைக்கு சிங்கப்பூர் ஆகுது, அன்னைக்கு பேச மாட்டேன். நம்ம சொல்றது வந்து அவ்வளவு கான்கிரீட்டா இருக்கேங்கிறேன். நான் வந்து ஒரு விஷயம் சொல்றோம்ல, இந்த விஷயம் வந்து தோற்க முடியாதுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து அவ்வளவு உறுதியா இருக்கிறோம்னு அர்த்தம். எனக்கும் அவருக்கும் என்ன பகை இருக்குது? நான் வந்து இன்னைக்கு நான் திரு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய 100 விஷயங்களை நான் வந்து அப்ரிஷியேட் பண்றேன், தவறான விஷயங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாம எவ்வளவு கான்கிரீட்டா இருக்கோங்கிற என்னுடைய நம்பிக்கை எவ்வளவு, நம்பிக்கை போய்க்கலாம், நோ டவுட். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் கூடயும் அவ்வளவு நட்பா இருந்தீங்க. ரஜினி சார் கூட நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கூட நிறைய தொடர்புல இருக்கீங்க. உங்களை யாருமே அரசியலுக்கு கூப்பிடலையா சார்? நீங்க போல நட்பா இருந்தீங்க இல்ல, நட்பா இருக்கேன். ஸோ அந்த பாஸ்ட் டென்ஸ்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். அது வந்து அதனால பிரச்சனை இல்லை. அப்போ இது வந்து நட்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க தான் அதை சொல்லணும். நான் வந்து அவ்வளவு தகுதியானவனான்னு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய மனிதரோட ரங்கராஜ் பாண்டே வந்து ரஜினிகாந்த் ஃப்ரெண்டுன்னு, அதெல்லாம் ரஜினிகாந்த் சாருக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும், வருத்தம். நீங்க வந்து ஸ்டாலின் ஒரு ரங்கராஜ் பாண்டே ஃப்ரெண்டு பாப்பலாம். அதாவது அவர்கள் ஒரு மிமியே வந்துச்சு. என்னன்னா ஸ்டாலின் கூப்பிட்டா ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டா ஸ்டாலின் வந்து இன்டர்வியூ கொடுத்துருவாப்ல அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு அந்த அளவுக்கு நீங்களாம் நினைக்கிற அளவுக்கு இருக்கிறது என்னுடைய பாக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களோட தொடர்புல இருக்கிறேன், திரு ஸ்டாலினோட தொடர்புல இருக்கிறேங்கிறது என்னுடைய புண்ணியமே தவிர, அதனால நான் வந்து தே ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா தட் வில் பி டூ மச். என்னுடைய பேசிக்கல வந்து நான் என்னுடைய பேட்டியில நீங்க பார்த்திருப்பீங்க, 27 வருஷமா நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறேன். நான் பிலோ த பெல்ட் யாரையுமே கிக் பண்ண மாட்டேன், திரு சொல்லாம சொல்ல மாட்டேன். நான் வேகமா சொன்னா கூட திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லுவேன். ஸோ திருமாவளவனுக்கு எதிர்ப்பா ஒரு திரு அப்படின்னு யோசிக்க, முன்னாடி அங்கேயே திரு இருக்கே அப்படின்னு இல்லை. அது அந்த மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். நான் கூட்டா ஒரு 1000 பேர் வருவாங்கன்னா, திருமாவளவன் அவர்கள் கூட்டா 1,00,000 பேர் வருவாங்க. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ தே ஆர் டால் லீடர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நான் யாரையுமே பிலோ த பெல்ட் கிக் பண்ண மாட்டேன். உங்களுக்கு தெரியும், டைரக்டர் அமீர் அவர்கள் வந்து ஒரு வேற ஒரு மேடையில் பேசும்போது சொன்னார், பாண்டே வந்து கொள்கை ரீதியாக எங்களுக்கு எதிர்நிலையில் நிற்பவர்,
ஆனால் ஒருவரையும் மரியாதை குறைவாக பேசினதில்லை. அது அவர் காம்ப்ளிமெண்ட் பண்ணது, நான் சொன்னது எங்களுடைய உறவு, என்னுடைய சகோதரன் பாண்டே அப்படின்னாரு. அந்த இடத்த தான் நம்ம ஸோ அவங்களுக்கு வேற ஒரு ஐடியாலஜி இருக்கலாம். இப்ப இந்த படத்திலே பாத்தீங்கன்னா என்னுடைய பாலிசி இண்டிவிஜுவலா கேட்டா வேற, டைரக்டருடைய பாலிசி இண்டிவிஜுவலா வேற. அது மேட்டரே இல்ல. அதை தாண்டியுமே என்னால நட்போட இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு கொள்கை முரண் அப்படின்னா அது வந்து கொலை வெறின்னு ஆக வேண்டிய அவசியமே இல்லை. கொள்கை உங்களுக்கு வேற கொள்கை, உங்களுடைய தம்பியும் உங்களுடைய அண்ணனும் ஒரே கொள்கையில் இருக்க மாட்டானே, அதுக்காக தம்பி அண்ணன் இல்லைன்னா இருக்க முடியுமா? அப்ப திரு ஸ்டாலினோ, திரு ரஜினிகாந்தோ, திரு அஜித்தோ, திரு விஜய் எல்லோருமே வந்து மதிக்கப்பட வேண்டியவர்கள். கொள்கை வேற இருக்கும், ஓட்டு போடும்போது மாத்தி போட்டுருங்க, ஓகே. அவ்வளவுதானே. எதிர்காலத்துல அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்குமா இருக்காதா? ஏன்னா அத்தனை அமைச்சர்களும் பாதி பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால எதிர்காலம் அதிமுக என்னவாகும்? நம்ம வந்து பாக்குறோம்ல, ஒருத்தருடைய ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சோ எதிர்காலத்துல அதிமுக இருக்குமாங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமியோட ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். ஏன் அப்படின்னா அவர் தான் அதை செய்யணும், நாம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லையா. சோ எல்லா தோல்விகள்ல இருந்து ஒருத்தர் வெற்றி பெற்ற முடியும். எல்லாம் யோசிச்சுங்க, ஜெயலலிதாவே தோத்துருக்காங்க. ஜெயலலிதா தோத்துருக்காங்க, அவங்க சீட்டே கிடையாது 1996. இன்னைக்கு ஸ்டாலின் தோத்த மாதிரி எந்திரிச்சு வரலையா? கருணாநிதி 800 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு, எந்திரிச்சு வரலையா? 2011 இன்னைக்கு அதிமுக இருக்கிற மாதிரியே 2011 திமுக எதிர்கட்சியும் கிடையாது, ஆளுங்கட்சியும் கிடையாது. அண்ட் இன்னைக்கு அதிமுக 47 சீட் ஜெயிச்சது. 2011 23 சீட் தான் திமுக ஜெயிச்சது. சோ அப்படிலாம் எந்திரிச்சு வரலையா? சோ அதிமுக ஒளிஞ்சு போகுங்கிறது இல்ல. ஆனால் ஒரு கஷ்டமான நிலைமை, அந்த சேலஞ்ச அந்த பார்ட்டி எப்படி அட்ரஸ் பண்ணுங்கிறத நீங்க பார்க்கணுமே தவிர அது ஒட்டுமொத்தமா அதிமுக போயிருங்க. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர், மற்ற நிர்வாகிகள் அவங்க வந்து அப்பா நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணுப்பா அப்படின்னு உருப்படியா முடிவெடுத்தாங்கன்னா அந்த கட்சி எந்திரிச்சு வர வாய்ப்பு இருக்கு. பட் இட் கம்ப்ளீட் டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் டிசிஷன். விஜய் பேசவே மாட்டாரு. எப்ப பேசுவீங்க, எப்ப பேசுவீங்கன்னு கேக்குறாங்க. விஜய் தாவேக்கா அரசு வந்து 6 மாச காலம் தாண்டுவாங்களா? எப்படி? உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன? அவங்களுக்கு வந்து ஒரு கண்டம் 2028 டிசம்பர் வாக்குல வரும்னு நினைக்கிறேன். ஜோசியர் மாதிரி பேசுறேன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன, அது 2029 மக்களவை தேர்தலோட தேர்தல் கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி நடக்கும். ஓவர் கம் பண்றாரான்னு பாக்கணும். இந்த 6 மாசத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 6 மாசம் ஆல்ரெடி அவங்க லிஸ்ட் வாங்கி வச்சிட்டாரு, மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்கி சட்டமன்றத்திலையும் வந்து பெரும்பாலும் நிரூபிச்சிட்டாரு. ஸோ 6 மாசத்துக்கு நீங்க கவுக்க முடியாது. அடுத்த 6 மாசத்துக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்காது. நீங்க பை எலெக்ஷன் கூட நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சிருக்காரு, ரெடி பண்ணி வச்சிருக்காரு. மற்ற கட்சியில இருந்து இன்னும் ஏற்கனவே 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 6 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்க போகுது. இன்னொரு 10 பேர் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். ராஜினாமா பண்றதுக்கு எப்போ சொன்னாலும் வந்து படகு சாயந்தரம் ராஜினாமா பண்ணுவாங்க, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ ஹி இஸ் ஆல்சோ பிளேயிங் வெரி ஸ்மார்ட், அப்படிதான் கேள்விப்படுறேன். ஆனா வந்து இப்போதைக்கு ஆபத்து இருக்காது. ஆபத்து ஒண்ணு எங்க வரும்னு 2022 டிசம்பர் வாக்குல ஒரு வாய்ப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஒரு டேபிள் பண்ணி, ஏன்னா நான் கேள்விப்படுறது இவருடைய கட்சியில ஒரு 10 பேர் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். இவர் இந்த பக்கம் பிடிச்சிருக்காருல, இந்த பக்கம் எங்களுக்கு மீன் பிடிக்க தெரியும்னு நாங்கெல்லாம் பழந்துன்னு கோட்டவர்கள் சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு 10 பேர் பிடிச்சிருக்காங்க. நாங்க சொல்லும்போது ஸ்லீப்பர் செல் மாதிரி டபாக்கன் போடணும் அப்படின்னு அப்படி ஒரு பிளான் ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஹவு இட் வில் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு பார்க்கணும். ஸோ அது இப்போ இல்ல, 2028 வாக்குல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். பை தென் இந்த 38 நாள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஹி இஸ் பிளேயிங் ஸ்மார்ட் கேம். அது கொஞ்சம் பெட்டரா தான் வந்துட்டு வர்றாரு. நம்ம வந்து என்னங்க இவ்வளவு அபத்தமா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாத விஷயங்கள் இது நடக்கல. 13 லட்சம் கோடி கடன் அப்படிங்கும்போது கேட்டோன்னே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப முன்னாடியே தெரியும். இன்னைக்கு தான் பொதுவெளியில வந்து வைக்கப்பட்டிருக்கு. நாங்க சொல்லிட்டே வந்தோம், எக்கனாமிக்கல் மிஸ்மேனேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, சரியா போகல அப்படின்னு. 10 லட்சம் கோடின்னு அவங்க பொதுவெளியில் வச்சுட்டு இருந்தாங்க. அது 13.18 லட்சம் கோடிங்கிறத நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் வந்து பொதுவெளியில் வச்சாரு. அது நமக்கு வந்து பெரிய ஆச்சரியம் இல்லை, அது வந்து பொதுமக்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். நாங்க ரொம்ப நாளா சொல்லிட்டே வரோம், இந்த மாதிரி மிஸ்மேனேஜ்மெண்ட் நடக்கு. நீங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது வந்து 1,32 லட்சம் பேர் கொடுக்குறீங்க, அதனால 1,300 கோடி ரூபாய் மாசம் செலவாகுது. 1,300 கோடி மாசம், 15,000 கோடி வருஷம் அப்படின்னா 15,000 கோடி ரூபாயை நீங்க நிறைய நலத்திட்டங்கள் செயல்படுத்த முடியும். நீங்க வந்து 5 எய்ம்ஸ் ஒரே வருஷத்துல சொந்தமா கட்ட முடியும். நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் காத்திருக்க வேண்டியது இல்ல. தமிழ்நாடு முழுக்க 15,000 கோடி ரூபாய் வருஷம் நீங்க போட்டா எவ்வளவு டெவலப் பண்ணுவோம். நீ ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து சாருக்கு லோன் கொடுங்க 100 கோடி ரூபாய். 100 கோடி ரூபாய்க்கு லோன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டுருவாரு. 100 கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துருவாரு. அப்ப வந்து 15,000 கோடி எங்க இருக்கு, 100 கோடி எங்க இருக்கு பாருங்க. 100 விஷயம் கன்ஸ்ட்ரக்டிவா பண்ணும்போது இந்த மாதிரி கொடுத்துட்டு திருப்பி டாஸ்மாக் மூலமா திரும்ப வசூல் பண்ணி அந்த சைக்கிள் வந்து ஹாப்பியானதா இல்ல. சிங்க பெண்கள் படை வந்ததுக்கு அப்புறம் பாலியல் குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்போது 3 வயசு குழந்தை வரைக்கும் இந்த ஒரு பிரச்சனை வந்தது. இந்த பெண்கள் பாலியல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? டிஸ்ட்ரக்ஷன் ஒரு நாள்ல நடந்துரும், கன்ஸ்ட்ரக்ஷன் வருஷ கணக்காகும். இது நம்ம பேசிக்கலா புரிஞ்சுக்கணும். சோ பாலியல் வன்புணர்ச்சி ஒரு நிமிஷத்துல நடந்துரும். அவனை பிடிக்கிறதுக்கு வந்து இட் வில் டேக் டைம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ பாலியல் வன்புணர்ச்சிகளை, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒண்ணு குறைப்பது, அறவே தடுப்பதுங்கிறது முடியாது. 100% இருக்காது. உலகத்தில் இந்த அமெரிக்காவில் கூட எந்த நீங்க பார்க்க முடியாது. அதை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைக்கணும். பிளஸ் வந்து அவருக்கு குற்றவாளிகள் நிரூபிக்கப்பட்டவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கணும். அங்க படக்குன்னு சில பேர் வந்து லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு படம் மாதிரி கொண்டு வந்துட்டு அங்க மனித உரிமை பேசி அவங்களெல்லாம் வந்து வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் விடாம நீங்க வந்து அந்த இடத்துல தண்டனை வச்சுன்னா நீங்க அப்பதான் அந்த டெட்டரண்டா இருக்க முடியும். நமக்கு வந்து குற்றம் செய்யறவன் எல்லாருமே நடமாடி போவான். நீங்க மகாநதி படத்துல கமலஹாசன் சார் பேசுறது அருமையான ஒரு வசனம். நல்லவனுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. நல்லவனா இருக்கிற பர்பஸ் என்னன்னு இருக்குல்ல,
அப்ப அதுதான் ஒரு பெரிய துறை. அப்ப நான் அவனும் கெட்டவன், அவன் நல்லா இருக்கான், நான் நல்லவன் இருக்கேன், நான் ஈச்சவனா உட்காந்துருக்கேன், என்ன பர்பஸ், நான் கெட்டவனா வந்துட்டு போறேன், அந்த ஒரு கணக்கு வந்துடல. அப்போ நம்ம வந்து அந்த விஷயங்கள்ல தண்டனையை விரைவாக பெற்றிருந்தாங்க. தண்டனை பெற்றுறது வெறும் தமிழ்நாடு அரசுனால இல்லை, அது வந்து கோர்ட் உட்பட இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு, நிறைய வாய்தாக்கள் போகும். அது ரொம்ப முக்கியம். சிங்கப்பெண் வந்து ஒரு இனிஷியேட்டிவ், அது வந்து ஃபைனல் டெஸ்டினேஷன் கிடையாது. அப்பா சிங்கப்பெண் வந்தாங்களா தூங்க போங்க அப்படிங்கிறது கிடையாது. அது ஒரு இனிஷியேட்டிவ். அது உட்பட பல விஷயங்கள் சேர்ந்தா ஒரு கியூமுலேட்டிவ் ப்ராசஸ்லாம் இதை சரி பண்ண முடியும். இந்த சனாதனம்க்கும் தற்கூரி இந்த வேர்டுக்கு எனக்கு சரியான மீனிங்கே தெரியல சார். நீங்க கரெக்டா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார். அதாவது